அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நியூஸை பார்த்துட்ருப்பீங்க. போர் எப்படி தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு பாருங்கள். இது 3வது போருக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம், அல்லது ஆரம்பமாகவும் கூட இருக்கலாம். அங்கே இருக்கிற பொதுமக்கள் எவ்வளோ பயத்துடன் இருப்பாங்க. உங்களுக்காக இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டில் இருக்கவங்க அதிகமான பேர் அங்கே தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் நினச்சி அந்த குடும்பம் எவ்வளோ பதட்டத்துடன் இருக்கும். அவங்களுக்காகவும் துவா செய்யணும். அதிகமாக நம்ம துவாலாம் அவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம துவா செய்ய வேண்டும். என் இறைவா, வரக்கூடிய ஆபத்திலிருந்து அனைவரையும் பாதுகாப்பாயாக. சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். 5 நிமிடம் மதர்சா பாகம் 52. ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. ஈசா நபியின் அற்புதங்களும் சிறப்புகளும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ அழைப்பு பணியில் ஈடுபட்ட போது சமுதாயம் அவர்களை பொய்யர் என கூறியது. எனவே இவர்களின் நபித்துவத்தை நிரூபிப்பதற்காக ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் அருளினான். இதை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, தந்தையின்றி பிறந்தது, மழலை பருவத்திலேயே பேசியது, அல்லாஹ்வின் அனுமதியுடன் இறந்தவர்களை உயிர்ப்பித்தது, பிறவி குருடர்களுக்கு பார்வையை வழங்கியது, மண்ணில் பறவை செய்து அதில் ஊதி பறக்க விட்டது, குஷ்ட நோய்களை கைகளால் தடவி குணப்படுத்தியது, வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை வெளியில் இருந்து சொல்வது போன்றவை. மேலும் தமது சீடர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திட வானிலிருந்து உணவு இறங்கியது. இறுதியாக எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக அல்லாஹு தாலா இவர்களை உயிருடன் விண்ணில் உயர்த்திட்டான். கியாமம் நெருங்கி வரும் கடைசி காலத்தில் விண்ணிலிருந்து இறங்கி தஜ்ஜாலை கொள்வார்கள். ஒரு ஃபரலை பற்றி: எல்லா நிலையிலும் தொழுதிடுங்கள், நின்று தொழுகுங்கள், இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள், அதுவும் இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி: பயணத்திலிருந்து திரும்பும் சுன்னத்தான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்ததும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காய் தொழுவார்கள். பிறகு மக்களை சந்தித்த பின்பு வீட்டுக்கு செல்வார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவூதில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு: அல்லாஹ் மன்னிப்பான் என நம்புவது. அல்லாஹு தாலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாவது: நான் பாவங்களை மன்னிப்பவன் என எவர் நம்புகிறாரோ அவர் எனக்கு இணை வைக்காத வரை அவர் பாவங்களை மன்னிப்பேன். உலகத்தை பற்றி: அல்லாஹ்விடம் உலகத்தின் மதிப்பு. ஒரு ஈயின் ரக்கை அளவாவது உலகத்தை அல்லாஹ் மதித்திருந்தால் என்ன காப்பிருக்கும் ஒரு மிடறு தண்ணீரை கூட அல்லாஹ் தந்திருக்க மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெற்றிருக்கு. மறுமையை பற்றி: சொர்க்கவாசிகளுடன் அல்லாஹ்வின் நட்பு. அல்லாஹு தாலா கூறுகிறான்: நாம் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். மேலும் சுவனத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மிகவும் மன்னிப்பாளனான மிக்க கிருபையுடையவனுமான அல்லாஹ்வின் விருந்தாகும். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான்: மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். ஆதலால் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம்.